இந்த ஈஸியான மினி பிரெட் வடை பண்ணுறதுக்கு நான் 5 பிரெட் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு கையாலே நல்லா க்ரம்பிள் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப பொடியாக பண்ணாதீங்க, ஓரளவுக்கு பெரிய பெரிய பீசஸாக க்ரம்பிள் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 டேபிள் ஸ்பூன் கேரட் பொடியாக நறுக்குனது. சாரி, நான் எழுதும் போது 2 கேரட்னு போட்டேன். அண்ட் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வடை கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் எண்ணெய் குடிக்காமல் வர்றதுக்காகவும் இது. இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கையால் நல்லா ஒன்றா கலந்து ஒரு மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் தண்ணி பத்தலைன்னு சொன்னாக்கா 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே தண்ணியை தெளித்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து, பெருசாக எடுத்துடாதீங்க, இது மினி வடை, ஸோ சின்ன சின்னதாக எடுங்க. எடுத்து உருட்டிட்டு அதுக்கப்புறமா வடைக்கு தட்டுற மாதிரி ரொம்ப அழுத்தி தட்டாதீங்க, கொஞ்சம் லைட்டாக ஜென்டிலாக தட்டுங்க. கொஞ்சம் தடியாகவும் இருக்கணும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தட்டி இந்த மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொதிக்கிற எண்ணெயில் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம எப்பவும் வடை எப்படி பொரிச்சு எடுப்போமோ அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இது வந்துட்டு பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஜஸ்ட் கோல்டன் கலரோட விட்டுறாதீங்க, உள்ளே சரியாக வேகாது. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு பீட்ரூட் கலர் ஷேட் வரும். அதுதான் வந்துட்டு இது கரெக்டான பொரிச்ச நேரம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெடி. உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு டீப் ஃப்ரைட் ஸ்நாக் பண்ணணுன்னு தோணுச்சுனாக்கா, இல்லை டீ கூட ஏதாவது நல்லா காரமாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்நாக் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அவல் வச்சு ஒரு குயிக்கான ஒரு டீ டைம் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் கொண்டக்கடலையை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். அது கூடவே 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1 கப் அளவுக்கு அவல், 1/4 கப் அளவுக்கு மல்லி இலையும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கினது. அது கூடவே ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன் இல்லையா, அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் இந்த 1/2 கப் ஊற வச்ச கொண்டக்கடலை, அப்புறம் இந்த பூண்டு சோம்பு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக அரைக்கணும். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் அரைச்ச பேஸ்ட் கூட 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1/2 கப் கடலை மாவு, அந்த மிளகுத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த புதினா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 10 நிமிஷம் ஆகிடுச்சு அவல் ஊறி. அதை நான் ஒரு தடவை நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கையாலே நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லைன்னா நம்ம அவலை ஆல்ரெடி நினச்சி வச்சுருக்கோம், அதில் இருக்க தண்ணியே போதும். மாவு பிணைஞ்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் குட்டி குட்டி வடை ஷேப்பில் தட்டியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக். இதில் ஒரே ஒரு வேலை உங்களுக்கு என்னன்னாக்கா கொண்டக்கடலை ஊற வைக்கணும், அவ்வளோதான். அதை செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.